பணத்தை ஏமாத்திட்டாலும் என் பொண்ணு கல்யாணம் நடக்காது. என் பொண்ணு கல்யாணம் நடக்க போறதில்லை. பிராவணம் பண்ண ஏமாத்திட்டு. நீயா ஏயா உன் பொண்ணு கல்யாணத்தை நாளானிக்கு வச்சுக்கிட்டு இன்னைக்கு இப்படி குடிச்சிட்டு வந்து கிடக்குறியே, உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? எனக்கு அம்மா பொறுப்பு இல்ல. என் பொண்ணு கல்யாணத்துக்காக நான் பிராவிடம் பண்ணல பணத்தை போட்டு வச்சிருந்தம்மா. ஏற்கனவே என்னை ஏமாத்தி கையெழுத்து வாங்கினவங்க பணத்தையும் திருடிக்கிட்டு என்ன ஏதுன்னு கேட்க போன என்னையும் அடிச்சு துரத்திட்டாங்கம்மா. என் பொண்ணு கல்யாணம் நடக்க போறதில்ல. நானும் என் பொண்ணு உயிரோட இருக்க போறதில்ல. உன் பொண்ணு கல்யாணம் நடக்கணும் அவ்வளவுதானே? உன் பொண்ணு கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். நான் உன்னை சொன்ன நீ கேப்பியா? என் பொண்ணு கல்யாணத்துக்காக நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறம்மா. வாங்க வாங்க. என்னமா அது கோயிலுக்குள்ளார போட்டியா? சீக்கிரம் வாங்க. சொல்றத கேளுங்க. இப்ப நீங்க நடந்துக்கிற விதத்துலதான் உங்க பொண்ணு கல்யாணமே நடக்க போகுது. கதவை மூடுங்க. அம்மா எனக்கு என்னமோ பயமா இருக்குது. சாமி நகை எடுக்கிறது தப்பு இல்லைங்களா? உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? நடக்கணும் நடக்கும். அப்படின்னா நான் சொல்றபடி செய்யுங்க. நான் சொன்னதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை எடுத்துட்டு போங்க. உங்க பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கும். போங்க. சாமி நகையெல்லாம் நம்ம கையில இருக்கு. சமந்தி வேற துரத்திட்டு வராரு. சாமி நகையெல்லாம் நம்ம கையில இருக்க. விடிஞ்சா கல்யாணம் நின்று வரும் என்னமோ தெரியல. ஐயோ பாண்டி தம்பி, பாண்டி தம்பி, பாண்டி தம்பி, பாண்டி தம்பி, தம்பி, பாண்டி தம்பி. என்னண்ணே இந்நேரத்துல? என்னண்ணே? என் பொண்ணோட கல்யாணத்துக்கு பணம் கேட்டேன். அந்த மல்லிகா கோயில் நகையெல்லாம் எடுத்து கொடுத்து அனுப்பிச்சா. பின்னாடியே ஆளுகளை துரத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டா. துரத்துறது வேற யாரும் இல்ல, என் சம்பந்தி தான் துரத்திக்கிட்டு வராரு. என்னப்பா இது அநியாயமா இருக்கு? இது பாண்டிய வீடாச்சே. தெரியுப்பா, அவன் இந்த வீட்டுல தானே போயிருக்கான். பாண்டியா, 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 கதா தரப்பா. பாண்டியா, மணியக்கார வந்திருக்க, கதா தரப்பா. பாண்டியா, மணியக்கார வந்திருக்க, கதா தர. பாண்டியா, பாண்டியா, சீக்கிரம் கதா தரப்பா. பாண்டியா, கதா தரப்பா. பாண்டியா, கதா திறக்க போறியா இல்லையா? என்ன பஞ்சாயத்து இது? நான் தெரியாம தான் கேட்கிறேன். இது என்ன பஞ்சாயத்து இது? நகையை திருநவன் சில மாதிரி நிக்கிறான். இதோ தீர்ப்பு சொல்ல வேண்டிய ஒரு குத்துக்கல் மாதிரி உட்காந்துருக்காரு. நீங்க எல்லாம் அமைதியா அப்படி போஸ் கொடுத்து நிக்கிறீங்க. அப்புறம் எதுக்கு இங்க கூட்டினீங்க? எவனா இருந்தா என்ன, தீர்ப்பு சொல்லுங்க. நியாயமான வசதி இருக்கிற இவன் அநியாயமா ஏன் திருடணும்? அத முதல்ல கேளுங்க. ஏன்டா திருட? இப்படி நான் கேட்க மாட்டேனா? கொஞ்சம் தடிப்பா கேளுங்க. தடிப்பாவா? எட்ரா பெல்ட்ட. ஏன்டா திருடுன? சொல்லுடா. ரெண்டு போட்டாதான் இவன் சொல்லுவான். என்ன தம்பி அமைதியா இருக்க? ஊர் பஞ்சாயத்துல கேக்குறாங்க இல்ல, சொல்லுப்பா. சொல்ல வைக்கிறேன் பாரு.
சொல்ல மாட்டேங்கிறான். ஆமா, நீதான் பேசுற தொகையை கரெக்டா வாங்கிட்டியே, அப்புறம் உனக்கு இங்க என்ன வேலை? நீங்க நினைச்ச காரியம் முடிஞ்சு போச்சு. என் பொண்ணோட கல்யாணமும் முடிஞ்சு போச்சு. பஞ்சாயத்துல நான் வாயை திறக்காம இருந்ததுக்கு காரணமே எந்த பொண்ணோட கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக பாண்டியன் எல்லா பழியும் ஏத்துக்கிட்டாரோ அந்த பொண்ணோட கல்யாணம் நிக்க கூடாதுங்கிறதுக்காகத்தாம்மா நான் வாயை திறக்காம இருந்தேன். தயவு செஞ்சு இனிமே பாண்டியனுக்கு எந்த விதத்தையும் செய்யாதீங்கம்மா. என்னமா அது? கண்ண தண்ணி வேர்த்து விறுவிறுத்து போய் வந்திருக்க. அதுவும் உன் புருஷன் இல்லாம தனியா வந்திருக்க. நீங்க ஒரு அப்பாவி மாமா, செய்யாத குத்தத்துக்காக இப்படி அடி வாங்கிட்டீங்களே. நான் என்னமா ஏதோ நினைச்சு பயந்துட்டேன். இந்த பாருமா, குத்தம் செய்யாமல பஞ்சாயத்துல என்ன அடிப்பாங்க? நான் தப்பு பண்ணேன். இல்ல மாமா, நீங்க தப்பு பண்ணல. நிச்சயமா நீங்க தப்பு பண்ணல. அதெல்லாம் யார் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. யாருமா? வேற யாரு? மல்லிகா தான். மல்லிகாவா? ஆமா மாமா, ஒரு ஏழை பொண்ணு கல்யாணத்தை சாதகமா பயன்படுத்தி உங்க மேல திருட்டு பட்டத்தை கட்டிட்ட. எந்த பஞ்சாயத்துல உங்களை தலை குனிய வச்சாலோ அதே பஞ்சாயத்துல அவளை நான் நிறுத்துறேன். அதை சொல்லிட்டு போறதுக்காக தான் நான் வந்தேன். இல்லம்மா, நான் குத்தம் செஞ்சிருக்கணும், மல்லிகா குத்தம் செஞ்சிருக்காளுங்கிறது பிரச்சனை இல்ல. செஞ்ச குத்தத்துக்காக நான் பஞ்சாயத்துல தண்டனை அனுபவிச்சுட்டேன். இன்னொரு தடவை அதே குத்தத்துக்காக பஞ்சாயத்தை கூட்டி ஒரு பொண்ணை நிறுத்த வேண்டாம். மாமா, அவளை ஒரு பொண்ணு நினைச்சிருந்தா நான் இந்த பஞ்சாயத்தை கூட்டி இருக்க மாட்டேன். ஆனா ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பஞ்சாயத்தை கூட்டி ஆகணும். இந்த பாருமா, நீ எடுத்திருக்கிற இந்த முடிவை நீயே நினைச்சு பாரு. பஞ்சாயத்துல மல்லிகாவை மட்டும் நிறுத்தல, உன் புருஷனோட மானத்தையும் தான். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி என்ன தடுக்காதீங்க மாமா. ஊர்ல எல்லாரும் உங்களை திருடன்னு சொல்றாங்க. மாமா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, உங்க பேச்சு நான் கேட்க மாட்டேன். சரோஜா, நீ வீட்டுக்கு போ. இல்ல மாமா, நான் பஞ்சாயத்துக்கு போறேன். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு, நீ வீட்டுக்கு போ. இல்ல, நான் பஞ்சாயத்துக்கு போறேன். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ கேட்க மாட்டே. என்ன மன்னிச்சிருங்க. எதுக்காக மன்னிக்கணும்? கட்டுன புருஷனா இருக்கும்போது என் கண்ணு முன்னாடியே கோபத்துல கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குன்னா, என் தங்கச்சி உங்க மேல அபாண்டமா பழி சுமத்தி இப்படி அநியாயமா உங்க உடம்பே கண்ணி போற அளவுக்கு அடி வாங்கி வச்சிருக்காளே, இந்த அநியாயத்தை கேட்கறதுக்கு என் பொண்டாட்டி பஞ்சாயத்து கூட்டுற தப்புன்னு நீங்க நினைச்சா அது தப்பாவே இருக்கட்டும். எதுக்காக அழுத? என்ன நடந்து போச்சு? சரோஜா, நீ ரொம்ப கொடுத்து வச்சோமா. உன் மனசு மாதிரியே உனக்கு நல்ல புருஷன் கிடைச்சிருக்காரு. எங்க நீங்க எங்க ரெண்டு பேரையும் தப்பா நினைச்சிருவீங்களோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். நீங்க தப்பா நினைக்காத போது இந்த மாதிரி 1000 பஞ்சாயத்து 1000 பெல்ட் அடி வாங்கினாலும் நான் பயப்பட மாட்டேன். இந்த பிரச்சனைய நானே பாத்துக்கிறேன். இல்லன்னா தயவு செஞ்சு இந்த பிரச்சனைக்கு நானே ஒரு முடிவு கட்டிக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. வா போலாம். இதனால நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, வர்ற 15ஆம் தேதி எனக்கும் தர்மகர்த்தா பொண்ணு மல்லிகாவுக்கும் கல்யாணம். நான் பத்திரிக்கை அடிக்க மாட்டேன். இதே அழைப்புதல ஏத்துக்கிட்டு எல்லாரும் கல்யாணத்துக்கு வரணும். அப்புறம் இன்னொன்னு, அடே அம்மா, மல்லியாமா, மல்லியாமா,
என்னையா பாண்டிய திமிர பாத்தீங்களா? என்ன பண்றான்? உங்களுக்கு அவனுக்கு கல்யாணம்னு ஊரை கூட்டி மலைக்கோயில் முன்னால தண்டோரா போட்டு சொல்லிக்கிட்டு இருக்காமா. அவனை நீங்க சும்மா விடக்கூடாது. சரி, நீ போட பாத்துக்கிறேன். நீ அடிச்சுக்கிட்டே இரு. இந்த மாஸ்டர் பிளான் மல்லிகா உங்களை எல்லாம் என்ன பாடுபடுத்தினான்னு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அவ திமிர அடக்கிறதுக்காக வர்ற 15ஆம் தேதி நான் அவ கழுத்துல தாலி கட்ட போறேன். ஒரு பொண்ணா பிறந்தவ எப்படி நடந்துக்கணும்னு அவளுக்கு தெரியல. அவளுக்கு தெரியணும்னா நான் இன்னைக்கு உங்க முன்னாடி சரியான பாடம் புகட்டி ஆகணும். அதனால நீங்க இங்கிருந்து யாரும் போக வேண்டாம். அடி யாருக்குமே தலை வணங்காத என்ன நீ தலைவனிய வச்சுட்ட. எப்ப இந்த ஊரை கூட்டி தண்டோரா போட்டு என்ன அவமானப்படுத்தினியோ அதுக்காகவே இதே ஊர் ஜனங்க முன்னாடி உன்னை அழிக்காம விட மாட்டேன். இப்ப நான் பிடிச்ச இந்த கைய விட போறதில்ல. வாழ்க்கையில தான் ஒண்ணு சேருவோம் நினைச்சேன், சாவுல தான் ஒன்னா சேருவோம் நினைக்கிறேன். இந்த ஊரே பார்க்கட்டும். வைடி நெருப்ப, வைடி நெருப்ப. வைடி நெருப்ப. பஞ்சாயத்துல திருடன்னு பட்டம் கட்டினேன். இதுவரைக்கும் நீ செஞ்ச அக்கிரமங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நான் ஒரு முடிவு கட்டதா இருக்கட்டும். நீ வைக்கிற இந்த நெருப்பால நாம 2 பேருமே சேர்ந்து அழிஞ்சு போயிருவோம். வைடி நெருப்ப. மூங்கில் தோப்புக்குள்ள எப்ப முதல்ல அவங்க கூட ஆடி படணும் அப்பவே உன்னை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். நான் உன்கிட்ட நெருங்கி வந்தாலும் நீ என்னை விட்டு விலகி போய்கிட்டு இருந்த. எப்ப என் மேல பெட்ரோல் ஊத்தி எரிக்கணுங்கிற முடிவோட இந்த இடத்துக்கு வந்துட்டியோ இதுக்கப்புறம் உன்னை விரும்புறதுல எந்த அர்த்தமும் இல்ல, எந்த நியாயமும் இல்ல. உன்னோட சந்தோஷத்துக்கு இடைஞ்சல நான் இருக்கிறதா நீ நினைச்சேனா? இந்த ஊரே பார்க்கட்டும், பொழைச்சிட்டு போ. வைடி நெருப்ப, வைடி நெருப்ப, வைடி நெருப்ப. என்னாச்சு? ரேடியேட்டர்ல தண்ணி இல்லைங்க, போய் எடுத்துட்டு வா. What a beautiful place.
என்ன சார் ஆச்சு? ரேடியேட்டர்ல தண்ணி இல்ல, அதான் நின்னு போச்சு. தண்ணிக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணட்டுமா? இல்ல டிரைவர் அனுப்பிச்சிருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ டிரைவர், இந்த ஊர்ல கெஸ்ட் ஹவுஸ் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சரிங்க. வண்டி ரெடி பண்ணிட்டு அங்க எடுத்துட்டு வாங்க. சரிங்க. ஏன் சார், உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைனா டிராக்டர்ல உங்க கூட வரலாமா? தாராளமா. என்ன விஷயம் உங்க ஊருக்கு வந்தீங்க? பொண்ணு பாக்குறதுக்கு. அடடே, நல்ல விஷயம் தான். அப்பா அம்மாலாம் நாளைக்கு வராங்க. பொண்ணு யாருங்க? கோவில் தர்மகர்த்தா பொண்ணு, பேர் மல்லிகா. வாட் ஹேப்பன்ட்? ஒண்ணும் இல்லைங்க, கேள்விப்பட்ட பேரா இருக்கே, அதனாலதான். நீங்க இந்த ஊர் தானே, நிச்சயமா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, பொண்ணு நல்ல பொண்ணா? ரொம்ப நல்ல பொண்ணுங்க. சம்பந்தி, நிச்சயதார்த்தத்தை நலுவுக்கு முன்னாடி கல்யாண மண்டபத்திலே வச்சுக்குவோம். ஏய், ராத்திரி வேளையில இவ்வளவு அலங்காரம் தேவையா? நலுவுக்கு நேரமாச்சு, புறப்படுறா சீக்கிரம். நல்லா தான் இருக்கு, புறப்படு. ஏய், எவன்டா அவன் கல்யாண மண்டபத்துல வந்து கலாட்டா பண்றவன்? ஏய், ஏங்க, நீங்க தானே மல்லிகாவை கட்டிக்க போற மாப்பிள்ள, தயவு செஞ்சு அவளை காப்பாத்துங்க. மாமா, மல்லிகாவை மண்டபத்துல ஆளுங்க புந்தி கலாட்டம் பண்ணதுனால அவ தப்பிச்சு ஓடுறா. ஆளுங்கள அவளை துரத்திட்டு போறாங்க. அவளை காப்பாத்துங்க மாமா. எந்த பக்கமா? இந்த பக்கம் தான் மாமா. சேர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டா. தள்ளி நில்லுங்க. இந்த நிச்சயதார்த்தம் மட்டும் நடந்து முடிஞ்சிருந்தா நீ எனக்கு கிடைச்சிருக்கவே மாட்டேன். என் கண்ணு முன்னாடியே மௌனம் அடிச்சல்ல. எல்லாருக்கும் கல்யாணத்துக்கு பின்னாடி தான் சாந்தி முகூர்த்தம், ஆனா உனக்கு நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே சாந்தி முகூர்த்தம். ஊர்ல இருக்கிற எல்லா பயலையும் உன் முகத்துல காரி துப்ப வைக்கிறேன். வாடி. விளக்கு கிட்ட விளையாடுற விட்டில் பூச்சியுடைய நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? விளக்கும் அணைஞ்சிரும், விட்டில் பூச்சியும் செத்துரும்.
இல்லைன்னா 2 பேரும் க்ளோஸ் பண்ணுங்க. என்னம்மா சாப்பிடாம கூட இப்படி உட்கார்ந்திருக்க? ஒரு பொண்ணு குளிக்கும் போது காக்கா குருவி கூட உடம்ப பாத்துற கூடாதுங்கிறதுக்காகத்தான் அதை துரத்தி விடுவா. இருட்டு கூட உடம்ப பாத்துற கூடாதுங்கிறதுக்காக தூங்கும் போது அவ புடவைய சரிப்படுத்திக்குவா. அந்த இடத்துல அந்த சூழ்நிலையில அவர் என்ன நினைக்கிறாரோ இல்லையோ, அவரை தவிர என்னால வேற யாரையும் நினைக்க முடியல. இப்ப எனக்கு அவரை பார்க்கணும்னு தோணுது. ஆனா அவரை எப்படி பார்க்க போறோம்னு தான் எனக்கு புரியல. இரு, நான் வரேன். இது பாருமா, ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்துறது புடவை.
அதை அவர் அன்னைக்கு கொடுத்தப்போ அவர் முகத்துல வீசி எறிஞ்சிட்டேன். அதை நான் எடுத்து வச்சேன். அண்ணிங்கிற முறையில இப்ப நான் அதை உனக்கு கொடுக்குறேன். அவரை சந்திக்கிறதுக்கு இது உதவியா இருக்கும். அவரை பத்தி நீ ஒரு முடிவுக்கு வந்துட்ட. ஆனா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு ஸ்கூல் லீவு. அவர் நீ எப்படி சந்திக்க போற? பாண்டியா, என்னப்பா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் லீவு, மணி அடிக்கிற சத்தம் கேக்குது. என்னன்னு போய் பாரு. டேய், இங்க வாடா. என்ன? என்ன பார்த்த பொண்ணு மாதிரி இருக்கேனா? இந்த புடவைய உங்க வாத்தியார் தான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. இந்த புடவைய கட்டிக்கிட்டு எப்ப வேணாலும் உங்க வீட்டுக்கு மருமகளா வரலான்னு சொன்னாரு. அந்த புடவையத்தான் இப்ப நான் கட்டிட்டு இருக்கேன். என்னை ஏத்துக்கிறாரான்னு கேள. ஏங்க எங்க பொண்ணு நீங்க ஏத்துக்கிறீங்களா? நான் ஏத்துக்கிறேன்.